அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாள்ல நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் தேவனாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த நாள்ல கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது அவருடைய பொன்னான வார்த்தையை தியானிப்போமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை கிறிஸ்துவாலே பெற்றிருக்கிறோம். நான் தேவனிடத்துல அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு நாம காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? நம்முடைய சகோதரனோ சகோதரியோ அவர்களுக்கு தேவையான உதவிகளையோ அல்லது அவங்க தேவனை அறியாம இருக்கும் பொழுது அவங்களிடத்துல நாம போய் நம்முடைய அட்வைஸோ இல்ல தேவனுடைய அந்த பிரசன்னத்தை சொல்லாம அவங்க கிட்ட நம்ம அன்பை காமிக்காம நம்ம தேவனிடத்துல அன்பை காண்பிக்க முடியாது. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் அப்படிதான். ஒரு கணவனா இருக்கலாம் அல்லது மனைவியா இருக்கலாம். அவங்க தன்னுடைய கணவனையோ தன்னுடைய மனைவியையோ நேசிக்காம உதறி தள்ளி விட்டுட்டு நான் தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன்ட்டு ஓடுறாங்க. தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த உபகாரத்தை அல்ல சாப்பாடு போடுறதா இருக்கலாம், இல்லது அவங்களுக்கு தேவையான துணிமணியோ அல்ல அவர்களுடைய முக்கிய காரியம் அவர்களுக்கு செய்யாம நான் தேவனிடத்துல அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு சபைக்கு மட்டும் போயிடுவாங்க. தன்னுடைய கணவனுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா? அங்க போய் சோத்திர பலியர் எடுப்பாங்க. யாருக்கு? அறியாம இருக்கிறாங்க. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றதுன்னா என்ன தெரியுமா? முதல்ல உங்க குடும்பத்துல உங்க கணவனுக்கோ அல்லது கணவனா இருக்கிறவன் தன்னுடைய மனைவிக்கோ அந்த கனத்தை கொடுக்கணும். அவங்கள உணர்வுகளை புரிஞ்சு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கணும். ஒரு மனைவியானவள் தன் கணவனை தேவனை எப்படி வழி நடத்துறோமோ அது மாதிரி நடத்தணுமா? இன்று அப்படி நடக்குதான்னு பார்த்தா இந்த வேசித்தனமான சாத்தானுடைய உலகத்துல அது மிக 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 குறைவா இருக்குது. நாம தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்று மாதிரி இருக்கு அப்படின்னா நாம நம்முடைய குடும்பத்துல தன்னுடைய கணவனுக்கு தேவையான உபகாரத்தை கண்டிப்பா செய்தே ஆகணும். தன்னுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்யணும். அப்படி இருந்தாதான் நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுறோம்னு அர்த்தம். கோயில்ல போயிட்டு அந்நிய பாஷை, அதாவது சர்ச்சில் போயிட்டு அந்நிய பாஷை மாதிரி எகிரி குதிச்சுட்டு தன்னுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ துரோகம் பண்ணிட்டு இருந்தா நாம சாத்தானோட பிள்ளைகள் என்பதை உணரணும். பூரண அன்பு இல்ல. தேவனிடத்துல பூரண அன்பு இருந்தா நாம இந்த காரியத்தை கரெக்டா செய்வோம். அதிகாலையில தேவனுக்காக 1 மணி நேரமோ இல்ல ஒரு 10 நிமிஷமோ தேவனுடைய வார்த்தையை கவனிச்சு அவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை பண்ணும்படி பரிசுத்த ஆவியை கிறிஸ்து மூலமா பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணோம்? கிரியையில காண்பிக்கணும். எல்லோரையும் நேசிக்கிற அந்த காருண்ய இருதயத்தை அப்பதான் தேவன் நமக்குள்ள வைப்பார். மற்றவங்க சின்ன சின்ன காரியம் தவறா செய்யும் பொழுது அதை நமக்குள்ள தேவ அன்பு இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? அதை பெருசாக்க மாட்டோம். அவங்க நம்ம மேல குற்றமே சாட்டுறனாலும் நாம பொறுமையா ஏற்றுக்கொள்ள செய்யும். சரிங்களா? மற்றவங்களுக்காக பிரேயர் பண்ற ஒரு இது வரும். சரிங்களா? பாருங்க பிரியமானவர்களே, நாம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவர் நல்லா அதை பத்தி சொல்லுவார். அவரு தன்னுடைய கூட இருந்தவங்களுக்காக அவர் என்ன பண்றாரு? வேலை செய்யறார். இது எங்க பாக்குறோம்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, நாங்க பாஸ்டர் மாதிரி இந்த பரிசேயர் மாதிரி இல்ல, நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நாங்க வேலை செஞ்சு சாப்பிடுறோம் அப்படின்னுவார். அப்படி வேலை செய்யாம ஒருத்தன் போதிச்சா அவன் சோத்துல கை வைக்க கூடாதுன்னு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கார். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு பூரண அன்பு இருக்கு அப்படின்னா நாம என்ன பண்ணோம்? வேலை செய்து தன்னுடைய துணையை பார்த்துக்கணும்.
தன்னுடைய துணை, அது கணவன் மனைவிக்கா இருக்கலாம். ஒரு மனைவி என்ற பட்சத்துல தன்னுடைய கணவனை தெய்வத்தை பார்க்கறத போல பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அதான் சொல்லுவார். ஒரு பெண்ணுக்கு தலை யாருன்னு கேட்டா அது அவனுடைய கணவன் தான். ஒரு ஆணுக்கு தலை தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தேவனை தேடுறேன்ட்டு தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தா தேவனை நம்ம தூஷித்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய அந்த பரிபூர்ணமான அன்பை உணராம சாத்தானுடைய அந்த சிந்தனைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோன்றதுதான் அர்த்தம். அப்ப நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய கணவனா இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணோம்? நாம தெய்வம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது. நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் பலத்தின் மத்தியிலும் தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கான தூதன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம உணரணும். ஒரு சில நேரத்துல தேவ அன்பு நமக்குள்ள இல்லைன்ற மாதிரி சாத்தான் நம்முடைய சிந்தனையில பேசுவான். ஏன்னா நாம நம்முடைய கூட இருக்கிறவங்களுடைய சிந்தனை மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் பாருங்க, பரலோக ராஜ்யம் தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு கூட அவன் என்ன பண்றான்? நாம பரலோகத்துக்கு போக கூடாதுன்ட்டு நம்ம உலகத்தை பின்னாடியே போன்னுட்டு அவன் என்ன பண்ணுவான்? பேசுறதுல மட்டும் வைப்பான், கிரியையில காண்பிக்க விட மாட்டான். ஏன்னா அவங்கிட்ட அது இல்ல. அவனுக்கு வசனம் தெரியும். சாத்தானுக்கு வசனத்துக்குள் மறைந்திருக்கிற சத்தியம் உண்மை தெரியாது. தெரியாது பிரதர். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு நாம எப்படி நடக்கிறோம். நம்மளுக்கு பாருங்க, தேவன் ஒரு மூளையை வச்சிருக்கிறார். இந்த மூளை ஒரு கம்ப்யூட்டரை விட ஒரு ஒரு மகத்துவமானது. பாருங்க, நம்ம இங்க இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்ம வண்டியில டூ வீலர்ல போறோம்னா பாருங்க, போன்ல கூட பேசிட்டு போவோம். ஆனா பாருங்க, ஸ்பீட் பிரேக் வந்தா அது கண்ட்ரோல் பண்ண சொல்லுது இந்த மூளை. எதிர்க்க ஒருத்த குறுக்க வந்தா பிரேக் போட சொல்லுது. அவனா போன்லயும் பேச முடியுது. பாருங்க, செல்ஃப் கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு வச்சு, கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு வச்சு பாருங்க, இந்த மூளையை தேவன் அவ்வளவு அழகா இது பண்ணிருக்காரு. அவ்வளவு பெரிய பிரெயின் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வேலை செய்தோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தையை பெற்றோம், அதுக்கு கல்யாணம் பண்ணோம், செத்தோம். இதுக்காகவா? இதுக்காகவா தேவன் இப்பேற்பட்ட மகத்துவமான மனுஷனை படைச்சிருக்கார்? இல்ல பிரியமானவர்களே, நம்ம தேவனை தேடணும். தேவனுடைய குணலட்சணத்தை இந்த அழிந்து போற மாம்சத்து உள்ள வாங்கி நாம பிரதிபலிக்கணும்ட்டு அவர் என்ன பண்றாரு? நம்மள ஒரு ஒரு நாளும் கூட்டி கொடுக்கிறார். இந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மூளையை, கம்ப்யூட்டரை விட அதிகமான ஒரு பவர் நிறைஞ்ச இந்த மூளையை நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். எதுக்கு? அவருடைய அன்பை ருசிக்கணும். அதை ருசித்து கிரியையில தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ காண்பிக்கணும். ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பா செய்யணும். ஏன்னா தேவன் மாதிரி ஒரு மனைவி புருஷன் அப்படி பார்க்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தே ஆகணும். உலகத்தான் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. தேவனோட பிள்ளைங்க தேவனுடைய அந்த ஆவியின் அந்த கலாத்தியர் 5:22 இருக்கிற அந்த கனிகளை உள்வாங்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கின்ற குணத்தை இந்த மாம்சத்துல காமிச்சா, மன்னிக்கிற சோபத்தை காமிச்சா, அன்பை காமிக்கிற சோபத்தை காமிச்சா, நாமோ தேவனுடைய பூரண அன்புல நடந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நாமோ கடந்த நாட்கள்ல நம்முடைய இந்த மாம்சம் இருக்குல்ல, இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணுப்போம்? சாத்தானுடைய கிரியை பண்ணியிருக்கோம். இந்த மாம்சத்துக்கு தேவையான ஆசைகள், இச்சைகள் எல்லாம் இருக்கும். இதை நாம் அனுபவிக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தானுடைய கண்ட்ரோல்ல டெய்லி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்படியே போய் சாவுறது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஒருவனுக்கு கெட்டு போக கூடாதுன்றதுதான் அப்பாவோட சித்தமும் அதான், கிறிஸ்து தாயா இருக்கிற சித்தமும் அதான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்துவால போதிக்கப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவால போதிக்கப்பட்டிருந்தா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் மாம்சத்துக்குரியதா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நாமோ உலகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். கிருபையின் காலம் முடிய போது இப்போவாது நாம மனதிருந்தணும்.
இவ்வளவு நாள் பழைய மனுஷனுக்குரிய காரியத்தை செய்திருக்கலாம், பலவீனத்தினால நம்முடைய வாழ்க்கையே இழந்திருக்கலாம், இச்சைக்குரிய காரியத்துல விழுந்து விழுந்து போயிருக்கலாம். எத்தனை தடவை விழுந்தாலும் நாம கிறிஸ்துவ நோக்கி அதிகாலையில தேடினோம்னா கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்க வல்லவர். அதனாலதான் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்துக்கிறார், நம்மளுக்கு ஈடுபலியா தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்துக்கிறார். நாம இப்ப கூட அவர் அண்டையில வந்தா அவர் நம்மளை விடுவிப்பார். பரலோக ராஜ்யத்தை நாம் உற்று நோக்கிறவங்களா இருந்தா நாம அந்த உலகத்துல இருக்கிறவங்கள மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இது தேவனுடைய குணம். அந்த தேவனுடைய குணம் நம்மளுக்குள்ள இருந்தா நாம ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்காக வாழ்வோம். நாம தனிமையா இருக்கிறோம் நாம் நினைக்கிறோம், இது சாத்தா நமக்குள்ள பேசுற வார்த்தை. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், நம்ம தனிமையா இல்ல. வேலை செய்யும் போதும் சரி, தனியா படுத்து தூங்கும் போதும் சரி, பயணிக்கும் போதும் நம்மளுக்கு தூதன் நம்மளுக்கு இருக்காங்க, கொடுக்கப்பட்டிருக்குது. அது டெய்லி ரிப்போர்ட் பண்றாங்க. தேவனிடத்துல போய் நம்மளை பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க. நல்லது செஞ்சா ரெக்கார்ட், கெட்டது செஞ்சாலும் ரெக்கார்டு. யோனா பாருங்க, தேவனிடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லி நினிவே பட்ட மக்கள் விக்கிரக ஆராதனையும் இச்சைக்குரிய காரியத்தில் இருக்கும்போது அனுப்புறார். ஆனா நினிவே பட்டணத்துக்கு ஒரு போதகரா அனுப்புறார் தேவனு. இவர் போய் பிரசங்கம் பண்ணா அவர் தெரிஞ்சிருவான்னு தேவன் நம்புறாரு. இவருக்கும் தெரியும், யோனாக்கும் தெரியும். ஆனா இவர் போய் பிரசங்கம் பண்றாரு, அவங்க அழியணும் தேவனாலன்ட்டு ஒரு பரிசுத்தவான் மாறி இவர் நினைக்கிறார் யோனா. பாருங்க, தேவன் நினிவே மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியை அனுப்புறாரு. அவர் என்ன பண்றாரு, நேரா தர்சு பட்டணம் நினிவேக்கு ஆப்போசிட் சைட் போறாரு. தேவன் கொந்தளிப்பை ஏற்படுத்துறார். கப்பலை ஆட செஞ்சு முழுகலைக்கு கலப்பு பண்றார். கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அந்த சம்பவம் தெரியல, தூக்கி போடுறாங்க, கடல்ல தூக்கி போட சொல்றாரு. செத்தாலும் பரவாயில்ல, நினிவே மக்கள் திருந்தக்கூடாது, தேவன் அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரு யோனா. தேவன் பாருங்க அன்பு, காப்பாத்தணும்னு நினைக்கிறார். இதுதான் தேவனுடைய பூரண அன்பு. தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட உடனே மீன் திமிங்கலத்தை அனுப்பிச்சு அவரை முழுங்க செய்யறார். அங்க போய் ப்ரே பண்றார் யோனா. பாருங்க பிரியமானவர்களே, அங்க ப்ரே பண்ணும்போது 3 நாள் கழிச்சு அது கக்குறாங்க. அந்த மீனை சொல்றாரு, அந்த திமிங்கலத்தை சொல்றாரு போயிட்டு அங்க கக்குன்னு, போயிட்டு கரையில கக்குது. அதுக்கப்புறம் போய் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு திரும்பியும் பாருங்க, தேவன் அதை அழிக்கணும், திரும்பக்கூடாதுன்ற மாதிரி அவங்களுக்கு அக்கினி எரிமலை போட்டு அந்த நினிவே மக்களை அழிக்கணும்ட்டு போயிட்டு மலை மேல உட்கார்ந்து அப்படியே பாக்குறாரு, சீக்கிரம் எப்ப தேவன் அழிக்கிறாரான்னு. பிரியமானவர்கள், அப்படி இருக்கிறோமா நம்ம? தேவன் பாருங்க எவ்வளவு அன்புள்ளவர். யோனா மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சீக்கிரம் அழியணும் நம்ம அப்படின்னு. சகோதரி, இல்ல, தேவன் பாருங்க அந்த யோனா போய் பிரசங்கம் பண்ணதுனால அவங்க மணந்திருந்துறாங்க, சாம்பல்ல உட்காந்து மணந்திருந்துடுறாங்க. இதுக்கு அவருக்கு காண்டாவுறாரு யோனா. அப்போ அந்த மலை மேல உட்காந்து அது நினிவே மக்களே பார்த்துட்டு இருக்காரு மேல இருந்து எப்ப அழியணும்னு. அப்போ அவருக்கு வெயிலா இருக்கு, ஒரு ஆமணக்கு செடியை வர வைக்கிறார், அது அவர் மேல நிக்கிது, நிழல் தருது. மறுநாள் அது ஒரு பூச்சியை வச்சு அழிக்கிறாரு. உடனே வருத்தப்படுறாரு யோனா. உடனே அங்க பாருங்க அவருக்கு பாடம் புகட்டுறார். அவருக்கு தேவன் பாருங்க தேவதாசனா யோனாவை நினைச்சார். ஆனா யோனாக்கு அந்த எண்ணம் இல்லை. இன்னைக்கு நாம திருந்தணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம அழியணும்ட்டு நம்ம கூட இருக்கிற பாஸ்டர் கூட தப்பா நினைக்கிறாங்க. யோனா மாதிரி அந்த ஆமனுக்கு செடியை பாருங்க தேவன் இது பண்றாரு, மறுநாள் வெயில்ல காய்றாரு. உடனே யோனா தேவன் இடத்துல கேட்கிறாரு அந்த சம்பவத்துல, ஏன் இப்படி பண்ணீங்க, நிழல் தந்துச்சு, நீங்க தெரியும். நீங்க யோனா 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 வந்து தேவன் கிட்ட கேட்கிறாரு, தேவனை குறை சொல்றாரு, நீங்க என்னை அமிச்சு நீங்க போதிப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க அழிக்க மாட்டீங்க. யோனாவோட எண்ணம் பாருங்க எப்படி இருக்குன்னு, உங்களை பத்தி தெரியும் தேவனே அப்படின்னு சொல்றாரு.
தேவன் யோனாக்கு அங்க பாருங்க ஒரு 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 சம்பவத்தை காமிச்சு அந்த ஆமணக்கு செடியை வர வச்சு அழிச்சு கொண்ட இந்த ஒரு நாள் நிழல் தர்ற இந்த இந்த ஆமணக்கு செடிக்காக நீ பதறியே, அவங்க தாயின் கருவறையிலிருந்து நான் உருவாக்கி திருந்துவான்னு காத்துட்டு இருக்குன்னு நான் பரிதவிக்க மாட்டேன்னா? எத்தனை ஜனங்க அழியுது எனக்கு பிரியுமா அப்படின்னு கேட்டு அவருக்கு புத்தி வர வைக்கிறார். யோனா செஞ்ச அந்த கெட்ட செயல் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எப்படி? தூதர்கள் ரெக்கார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு தெரியுதா? யூதாஸ் செய்த காரியம் ரெக்கார்டு, பேதுரு மறுதளிச்ச காரியம் ரெக்கார்டு. அங்க பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல அவர் மறுதளிச்சு காது வெட்டினாரு, அது ரெக்கார்டு. மறுதளிச்சார் அந்த பிளாத் அரண்மனை முற்றத்துல, ரெக்கார்ட். அவர் பாருங்க ஒரே பிரசங்கத்துல 3000 பேரு கிறிஸ்துக்குள்ள வர வச்சார், ரெக்கார்ட். அது நல்லது ரெக்கார்ட், இது கெட்டது ரெக்கார்ட். பேதுருவோட நல்லது ரெக்கார்ட் பண்ணிருக்காரு தேவன், கெட்டதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். அப்போ நம்முடைய பழைய வாழ்க்கைய ரெக்கார்ட், இன்னைக்கு புதிய வாழ்க்கைக்காக நம்ம திருமணம், அது ரெக்கார்ட். சரிங்களா? அப்ப தேவன் பாருங்க நம்ம மேல, நம்முடைய படிப்பை பார்க்கல தேவன், நம்முடைய அந்தஸ்தை பார்க்கல, நம்முடைய கீழ்த்தரமான வேலையை பார்க்கல. இது நமக்கு நியமிக்கப்பட்ட வனாந்தர பயணம், அவ்வளவுதான். எகிப்திலிருந்து நம்மளை கூட்டின்னு வந்துட்டார். அப்படின்னா விக்கிரகாரிலிருந்து நம்மளை கூட்டின்னு வந்துட்டார். போலியான மனுஷர்கிட்ட இருந்து நம்மளை கூட்டின்னு வந்துட்டார். இப்போ வனாந்தர பயணம். இந்த வனாந்தர பயணம் கொடுமையா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை கொடுமைதான். ஆனா இந்த கொடுமையான வாழ்க்கையில நாம கிறிஸ்துவனுடைய பூரண அன்பை காமிச்சிட்டா போதும், பாசிட்டிவா நாம நடந்துட்டா போதும். பழைய மனுஷன் பழைய பலவீனத்துல நாம விழுந்திருக்கலாம் பிரதர், அதை தேவன் பார்க்கல இல்ல, அதை தேவன் மன்னிச்சுட்டார்ல. இப்ப நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. புதிய வாழ்க்கையை தர்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். நாம கெட்டு போறது தேவனுக்கு பிரியம் இல்ல. நம்ம தேவனை தேடாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய அன்பு நம்மளை பார்த்துட்டே இருக்கு, அவருடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. நம்ம தனியா இல்ல பிரதர், தனியா இல்ல சிஸ்டர். நம்ம இருட்டுல இருந்தாலும் சரி, நம்ம பலவீனப்பட்டு இருந்தாலும் சரி, அப்பா நான் எப்படிப்பா வர முடியலப்பா, எனக்கு பலன் இல்லப்பா, எனக்கு ஆதரவு இல்லப்பா, நான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நானும் என் பிதாவும் கூட இருக்கிறோம், நீ எழுந்து வா, நீ எழுந்து வந்தா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளவு பாவம், எவ்வளவு அக்கிரம், எவ்வளவு மீறுதல் செஞ்சு நம்ம தனிமைப்பட்டிருந்தாலும் தேவன் சொல்றார், நீ தனிமையாக இல்லை, நான் இருக்கேன் உன் கூட, நான் உன்னோட இருந்து செய்யும் காரியம் பயங்கரம். எப்போ? வசனத்து பிரகாரம். வசனத்தை கேட்டா போதும், காது கொடுத்து நம்ம கேட்கறல, இது போதும். இது கேட்டுட்டு கிரியில காண்பிக்க நம்ம எழுந்து நடக்கும்போது நம்முடைய மாம்சம் விடாது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க சொன்னோம், இதை கேட்க விடாம பண்ணோம், நம்ம எழுந்து வரணும். அப்பா எனக்கு பலத்தை கொடுங்கப்பா அப்படின்னு அதிகாலையில கிறிஸ்து மூலமா கேட்டா பரிசுத்தாவியை தருவார். சரிங்களா? நாம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளுக்கு தூதர்கள் கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எழுந்து வந்தா தேவன் யூதாஸ் மாறி இருக்கிறவங்களெல்லாம், நாண்டு கொண்டு செத்துக்கிறவங்களெல்லாம் அவங்களுடைய பாவத்து நிமித்தம் செத்துட்டாங்க. இப்ப நாம எழுந்து வர வைக்கிறார்னா நாம கிறிஸ்தண்டையில வரணும், கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்க்கணும். யோனா மாறி பல பேர் நம்மளுக்கு பொய்யான பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க கூடாது. கிறிஸ்து பாருங்க புறஜாதி கிட்ட போனாரு, சமாரிய பெண்ணு கிட்ட போனாரு, 7 கணவன் அந்த சமாரிய பெண்ணுக்கு, அவங்க கிட்ட போறாரு. போய் அந்த சமாரிய பெண்ணவே பாருங்க, விபச்சாரம் மாதிரி இருந்த அந்த பொண்ணவே என்ன பண்ணாரு? தேவன் எடுத்துட்டாருல. ராகாப் ஒரு வேசிதான், ஆனா பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வர வச்சுட்டாரு. எப்போ? வேசி அந்த வேவு பார்க்க வந்த இஸ்ரேலரை காப்பாத்தி விட்டாங்க, காலேப் யோசுவாவை. அந்த ஜனத்தை காப்பாத்துனால கிரியையில காமிச்சாங்க. முதல்ல அவங்க வேசிதான், ஆனா கிரியையில காமிச்ச உடனே தேவன் பாருங்க பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ராகாப்ன்ற வேசி பாருங்க பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. நாமளும் வேசிதான், நானும் வேசிதான். தேவனை அறியாம இருந்த போது வேசிதான். இப்ப தேவனை அறிஞ்சிட்டோம்ல, நாம பரிசுத்தவான்கள். இப்ப நாம கிரியையில காமிக்க சொல்றாரு, அவர் அன்பா கூப்பிடுறாரு, ஓடி வரலாம்ல. நம்மளுக்கு அழகான மூளையை கொடுத்திருக்கார். இந்த மூளையில நம்ம கிறிஸ்துவோட வசனத்தை வச்சு, நான் உன்னை விட்டு விலகு, தேவன் என்னை விட்டு விலகுறது இல்லை, கிறிஸ்து என்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற கிறிஸ்து தான் உன்னதமானவர், சர்வன் வல்லவர் பிதா, அவருடைய நிழல்ல தங்குவேன். அப்போ
நான் எல்லாத்தையும் ஜெயம் கொள்ளுவேன் அப்படின்றது அர்த்தம். அப்ப நம்மளை தொட்டா அவருடைய கண்மணியை தோன்ற மாதிரி. சகோதரி எழுந்து வாங்க, சீக்கிரமா நாம தேவனண்டையில வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். சரிங்களா? நம்முடைய ஆர்ட் இருக்கு இல்லைங்களா, அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு தாட்டி ப்ரெஷர் பண்ணி அமுச்சு விட்டா அந்த துடிக்கிறது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 70 தடவை துடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? இதை துடிக்க வைக்கிறவர் யாரு? நம்ம அப்பா தானே. அது பாட்டுக்கு இயங்க வச்சுட்டே இருக்கிறார். நம்மளுக்கு பாரு, இன்னைக்கு அதிகாலையில நம்மள பேச வைக்கிறார். அதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனும் கிறிஸ்துவும் நம்மள அன்பு செய்ய இது இந்த வார்த்தை மூலமா பேசுறாரு. நம்ம உணரணும். இந்த கம்ப்யூட்டர் பாருங்க, இந்த இருதயம் பாருங்க, அப்படியே துடிச்சு அப்படி ஒரு தாட்டி துடிக்கும் போது 96,000 கிலோமீட்டர் நரம்பு இருக்கா நம்ம உடம்புல. அது உள்ள அப்படியே பிரஸ் பண்ணி எல்லா ரத்தத்தையும் அப்படியே போய் வெளியே வர வைக்கிறாருல. எவ்வளவு பெரிய ப்ரெஷர். இந்த கண்ணு பாக்குது, அந்த மூளைக்கு அனுப்புது. அது பாருங்க அப்படியே அப்படியே ஒரு பிம்பத்தை காமிக்குது. எத்தனையோ கண்ணு தெரியாதவங்க கிட்ட பாருங்க எவ்வளவு இது பண்றாங்க. எனக்கு கை மட்டும் இருந்தா நான் இப்ப பிரசங்கம் பண்ணி பைபிளை தூக்கின்னு போய் போதிக்கணும்ட்டு நிறைய பேர் கண்ணு இல்லாதவங்க இது பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, கண்ணை கொடுத்துக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பேச அவருடைய வாயை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அருமையானது தெரியுமா அந்த வாயெல்லாம். காது பாருங்க எவ்வளவு இனிமையா கேக்குது. இதுல வேத வசனத்தை கேட்கலாமே, வேத வசனத்தை கேட்கலாமே, வேத வசனத்தை கேட்கலாமே. வேத வசனத்தை கேட்டா தேவன் நம்மோட இருப்பார், தேவன் நம்மோடு பயணிப்பார், நம்மளுக்கு ஆலோசனை தருவார். நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது. பாருங்க எவ்வளவு ஆழமாக தேவன் நம் மீது அன்பு வச்சுக்கிறார். ஒருத்தி கூட கெட்டு போக கூடாதுன்றதா தேவனுடைய சித்தம். இப்போ கிருபையின் காலம், இப்போ வந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறார் ராஜாத்தி நாமோ. தேவ தூதர்களே நாம நியாயம் தீர்ப்போமா? 1 கொரிந்தியர் 6:3 சொல்லுது. அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? 1 கொரிந்தியர் 6:15 சொல்லுது. 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவினுடைய அவயம். அப்ப இந்த அவயத்தை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இதை நம்ம வேசித்தனத்துக்கு கொடுக்கலாமா? ஒரு லேடிஸா இருந்தா அந்த உடம்புக்கு அதிகாரி அவன் கணவன் தான். அந்த மனைவிக்கு அந்த சரீரத்தை இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு கணவனா இருந்தா அந்த கணவனுடைய உடம்பு கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் சொந்தம். அதே மாதிரி அவன் மனைவிக்கு அது சொந்தம். அந்த உடம்ப இன்னொருத்திக்கு கொடுத்தானா வேசித்தனம் பண்றது மாதிரி. அப்ப கிறிஸ்துவோட அவயத்தை வேசித்தனத்துக்கு கொடுக்கிற மாதிரி நம்ம அப்படி கொடுக்க கூடாது. சரிங்களா? அப்ப நம்ம கிறிஸ்துவால போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவால நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம புத்திசாலி இல்ல பிரதர். கிறிஸ்து நிமித்தம் நாங்கெல்லாம் பைத்தியக்காரர். அவரு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மளை தெரிஞ்சடிச்சு ஒவ்வொரு நாளும் இது பண்றார். 1 கொரிந்தியர் 4:13 சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாங்க உலகத்தினுடைய குப்பை. அதனால்தான் அவரு வேத வசனத்தை போதிச்சும் போது அடிச்சு குப்பையில போட்டாங்க. ஆனா அவரு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை மகிமையில கிறிஸ்து மூலம் பார்த்ததுனால தன்னுடைய ஆசி சொத்து எல்லாம் குப்பை மாதிரி பார்த்தாரு. அடிச்சு 5 தடவை 39 அடி அடிச்சு தூக்கி போடும் போதும் எழுந்து நின்று மறுநாள் போய் பிரசங்கம் பண்ணார். ஏன்? அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட பந்தய பொருள். எபிரேயர் 12:1 சொல்றாருல்ல, இயேசு கிறிஸ்து கூட நாம ரட்சிக்கப்படுறதுனால அவர் பாருங்க துடிச்சு 6 மணி நேரம் சேர்த்திருக்கிறார் கிறிஸ்து. எதுக்காக? நாம கிறிஸ்துவோட அவயமா மாறத்துக்காக பிரதர். அப்ப நம்ம யதார்த்தத்தோட பேசணும். நம்ம சகோதரர்கள் மத்தியில கிறிஸ்துவனுடைய அன்பை காமிக்கணும். அவங்க கிறிஸ்து கிட்ட வராங்கன்னா நம்ம உதவி செய்யணும். கிறிஸ்து கிட்ட வந்தா வரணும்னு நினைச்சாவே உதவி செய்யணும். நல் மனசாட்சி உடையவர்களா நம்ம நடக்கணும். தேவையில்லாத பெருமை வேணாம் பிரதர். நாம பரிசுத்தவான்கள் கிடையாது, பரிசுத்தவான்களா ட்ரை பண்றோம். கிறிஸ்து நம்முடைய விசுவாச தொடக்கினவர் அவரு. நம்மளுக்குள்ள முடிக்கிறது அவரு தான்.
நம்ம ஒரு சில நேரத்துல விலை செய்யதான் செய்வோம். என்னுடைய மாம்சம் இது. இவ்வளவு நாள் பழைய மாம்சத்துக்குரிய சாத்தான நம்மளுக்குள்ள வச்சிருந்தோம். இப்ப எடுத்து போட முடியலையா? அப்பா கிட்ட கிறிஸ்து மூலமா கேட்டா பரிசுத்த ஆவிய தருவார் பிரதர். நம்ம கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. நம்மள யாருமே இல்லையே அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாளந்த நம்ம பயன்படுத்தணும். கிறிஸ்தண்டையில வராங்களா? அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். பணத்தினால கூட செய்யலாம். ஆனா கடனா செய்யக்கூடாது. உதாரத்துவமா செய்யலாம். இலவசமா செய்யணும். அவங்கள கண்காணிக்கணும். அவங்க கிறிஸ்துக்குள்ள வராங்கன்னா, அவங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை எடுத்து சொல்லலாம். நாம அட்வைஸ் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவோட வசனத்தை சொல்லி இதோட கருப்பொருள் என்னதுன்னு நாம சொல்லணும். நம்மளுக்கு நம்ம பலவீனமா படிக்காதவங்களா ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் நம்முடைய உள்ளத்தை மட்டும்தான் பாக்குறாரு கிறிஸ்து மூலமா. நீ எழுந்து வந்தா போதும். வசனத்தை கேட்டு கிரியில காண்பிக்கணும்னு தீர்மானம் பண்ணா போதும். தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கான முயற்சியை பண்ணா தேவன் பரிசுத்த ஆவியை கிறிஸ்து மூலமா தந்து நடத்துவார் பிரதர். அப்போ நாம அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி நம்மளால உலகத்துல சொல்ல முடியுமா? இந்த வாசன் ஐக்கியர்ல சொன்ன மாதிரி நாங்க கேரண்டி உங்களுக்கு குணமாகறதுக்கு, உங்க கண்ணு நல்லா தெரியறதுக்கு நாங்க கேரண்டின்றாங்களே. அது மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலும் சொன்னாரு, என்னுடைய வழியை பின்பற்றுங்க. நான் கிறிஸ்துவோட மாதிரியை நான் பின்பற்றுறேன். என்ன மாதிரி சபையில் இருக்கிற நீங்க கொரிந்தியர், கலாத்தியர், பிலிப்பியர், தெசலோனிக்கேயர், தீமோத்தேயு, தீத்து எல்லாரும் என்ன என்ன பின்பற்றுங்க அப்படின்னாரு. இன்னைக்கு பாஸ்டருங்க அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கிற நாம சொல்ல முடியுமா? நம்ம சகோதரியை பார்த்து, சகோதரனை பார்த்து, இவ்வளவு நாள் நான் உலகத்துல இருந்தேன், நான் திரும்பி வந்துட்டேன், பாருங்க என்ன பார்த்துட்டீங்களா, கிறிஸ்துவ மாதிரியே நான் வாழ்றேன்னா அப்ப நீங்களும் வாழுங்க அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நாம தேவனுடைய ராஜ்யத்துல நடந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் பிரதர். அப்படி நடக்க நாம என்ன பண்ணோம்? நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய பேசுறது இல்ல, நம்முடைய கிரியையில காண்பிக்கணும். அப்படி காமிச்சா நாம கிறிஸ்துவனுடைய பூரண அன்பை, தேவனுடைய பூரண அன்பை நாம காமிக்கிறோம்னு அர்த்தம். அப்படி பண்ணி பாருங்க பிரதர். நாங்க கேரண்டின்னு சொல்லி பாருங்க. நாம பரலோகத்துக்கு வர்றதுக்கு கிறிஸ்துவும் தேவனும் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த வாசனைக்கேர்ல சொல்றது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இதுல சொன்னேன். இது தேவ சத்தியத்திற்கு இதானதுதான். ஆனா பவுல் சொன்னதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். நாம கேரண்டி பரலோக வாழ்க்கை, வனாந்தர பயணம் கரடு முரடானதுதான். இங்கிருந்து பாரிஸுக்கு போறோம் அப்படின்னா கரடு முரடான அந்த குறுக்கு பாதையில போனா உனக்கு 100 கோடி. ஸ்ட்ரைட்டா போனா சாதா என்ன இந்த இதுல போனோம்னா 2ஆம் மரணம் தான். உலகத்தினுடைய பாதையில போனா 2ஆம் மரணம் தான். அது இச்சைக்குரியது, சிற்றின்பத்துக்குரியது. நம்முடைய பரலோக பாதை கடினமானதுதான். தேவ மனசுக்கு பிரகாரம் நாம நடந்தா பாடுகள் உபத்திரவங்கள் தான். ஆனா நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்துல பட்ட பாடு போதும் இல்ல பிரதர். நாம அன்பாவா இந்த உலகத்துல நடக்கிறோம். வனாந்திர பயணம் தானே. ஒரு கெட்டது பண்ணி பாருங்க, திருப்பியும் இன்னும் கெட்டது, அதனால துன்பம் வந்துன்னு தான் இருக்கும். நல்லது பண்ணி செத்து போலாமே. நல்லது நம்முடைய உயிரை மாச்சிக்கிறது நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அதை உணரணும் ஃபர்ஸ்ட். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டு மரிச்சா அவருடைய பூரண அன்பை நம்ம இந்த சரீரத்தை காண்பிப்போம். இவ்வளவு நாள் உலகத்துக்காக ஓடணும்ல, போதும். இப்ப கிறிஸ்துக்காகவும் தேவனுடைய அந்த திட்டத்திற்காகவும் கிறிஸ்து நடந்தது மாதிரியே அவருடைய பாடுகளை பட்டா அவரோட ஆளுகை செய்வோம். அந்த லக்கு நம்மளுக்கு கிறிஸ்து பாருங்கன்னா, கிறிஸ்துவோட லக்கு நாம ரட்சிக்கப்படுறது, நம்முடைய லக்கு இந்த உலக மக்களே ரட்சிக்கப்படுறது. அப்ப நாம கொஞ்ச நாள் ஓடிதான் பார்ப்போமே. நம்முடைய அவையத்தை இதுக்கு மேல, நம்முடைய பானத்தையோ, நம்முடைய இதுக்கு மேல வாழ்ற வாழ்க்கையோ கிறிஸ்து மகிமைப்படுற மாதிரி நம்ம கிரியில காமிச்சு வாழ்ந்தா, நம் பலியின் ஜீவித்தை நிறைவேற்றினா, நாம அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம இறந்த உடனே அந்த வாழ்க்கையில பூரண அன்பு, பூரண சந்தோஷம், பூரண மகிமை, கனம், அழியாமை பெற்றுக்கொள்வோம். அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியத்தை கிறிஸ்துவும் தேவனும் தர ரெடியா இருக்காங்க. அதுக்காக நம்ம தொடர்ந்து ஓடுவோம். பவுலை போல, பேதுருவை போல ஓடி நம்ம ஓட்டத்தை முடிச்சா, நம்ம இன்னைக்கு ராத்திரி இருந்தா கூட நம்ம கிறிஸ்தண்டையில போய் ஆனந்த களிப்பா மகிமையின் சரீரத்தோட இருப்போம். கன்னி மரியாதை சந்திப்போம். அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியத்தை கிறிஸ்துவும் தேவன் தர ரெடியா இருக்காங்க. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தான் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பாராக. உங்களையும் என்னையும். ஆமீன்.